ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நண்பன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பெட்டுக்கு எப்படி கால்சியம் சிரப் கொடுக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். நான் எப்பயுமே கால்சியம் சிரப் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, ஆஸ்ட்ரோபெட் தான் யூஸ் பண்ணுவேன். அது எப்பயுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சமாக தயிர் சாதம் எடுத்துகிட்டு அதுலேயே ஒரு மூடி ஊற்றிடுவேன். ஆனால் சீசர் அதை தொடவே மாட்டாங்க. எப்பயும் டாமி கொஞ்சம் தெரியும் அவனுக்கு, நான் அதுக்கு சாப்பிட்டா தான் நான் அடுத்தது சாப்பாடே போடுவேன்னு. ஆனால் சீசர் சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், டாமி எப்படி வேகமாக சாப்பிட்றான்னு. ஆனால் அதுவே சீசர் பாருங்கள் உட்காந்துக்கிட்டான். நீ சாப்பாடு போட்டினா தான்டா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவன் உட்காந்துக்கிட்டாங்க. சாப்பிடவே மாட்டான், என்ன பண்ணாலும் சரிங்க. அப்புறம் அடுத்து படுத்தேட்டான். ஆனால் சாப்பிட மட்டும் இல்லை. அவனும் நான் என்னோட வச்சுருக்க சாப்பாட்டு தட்டத்தை பார்க்குறான். அப்புறம் அது அங்கே இருக்கிற தட்டத்தை பார்க்குறான். அவனும் போடுவானான்னு பார்க்குறான். நானும் போடவே இல்லைங்க. ஆனால் டாமி சாப்பிட்டு அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்காச்சும் போடுறான், நான் சாப்பிட்றேன்டான்னு. அப்புறம் நான் அவனுக்கு போட்டேங்க. அப்புறம் அப்பயும் சீசர் மோந்து தான் பார்த்தானே தவிர சாப்பிடவே இல்லை. அதனால நானே அது மேலேயே சாப்பாடும் வச்சுட்டேங்க. தூரம் கொஞ்சம் தில் அதிகங்க. படுத்துட்டே தான் சாப்பிட்றான். நீங்களே பாருங்க எப்படி அவன் படுத்துட்டே சாப்பிட்ருக்கான்னு. அப்பயும் அவனுக்கு தெரியுங்க, இதில் ஏதோ டேஸ்ட் வித்தியாசம் இருக்கு, இவன் என்ன இதில் கலந்துருக்கான்னு தெரியலையே அப்படின்னு. ஆனால் மேலே நான் ஒயிட் ரைஸ் அந்த இது போட்டங்காட்டி அந்த டேஸ்ட்லேயே அப்படியே சாப்பிட்ருவாங்க. இப்படி தான் நான் இவனுக்கு எப்பயுமே டானிக்கும் சரி டேப்லெட்டும் சரி கொடுப்பேங்க. வீட்டில் எல்லாத்துக்கும் செல்ல பையன் இவன் தாங்க. அதே போல் இவன் பண்ணுற ரூட்டையும் அழகாக இருக்குங்க. நான் இதுக்கு மேலே இவன் பண்ணுற ரூட்டையெல்லாம் கேப்சர் பண்ணுற ட்ரை பண்ணுறேங்க. உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் நண்பன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.